இல்லை, விஜயை பொறுத்தவரை இந்த தேர்தலில் அவருடைய மக்கள் சக்தியை நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவை கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. நீங்கள் அவருடைய வாக்கு சதவீதம் என்ன வாக்கு சதவீதம், இவருடைய செல்வாக்கு என்பது அது இவருக்கு பதிவாகிற வாக்குகளை பொறுத்து தான் அடுத்த கட்ட நகர்வை அரசியலை தீர்மானிக்கும். இப்போ அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியவர் இப்போ விஜய் தான். இந்த எதிர்பார்ப்பு எத்தனை நாள் நீடிக்கும்? திமுக அதிமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பாரா, அல்லது அதிமுகவுடைய கூட்டணியான என்டிஏ கூட்டணியில் இணைந்து கொள்ளுவாரா? இப்படி பல விஷயங்கள் தேர்தலுக்கு முன்பு பரபரப்பாக பார்க்கப்படுகிற கட்சியாக தாவேக மாறியிருக்கு. இப்போ அகில இந்திய அளவில் தாவேகாவுக்கான கடும் நெருக்கடிகள் பாஜகவால் கொடுக்கப்படுகிறது என்கின்ற சந்தேகம் தொடர்ந்து இருக்கு. நடந்து முடிந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட எங்களை யாரும் மிரட்ட முடியாதுங்கிறார். அப்போ மிரட்டினால்தான் மிரட்ட முடியாதுன்னு பதில் வரும். யாரோ அழுத்தம் கொடுக்கிறார்கள், ஏதோ நடக்கிறது. இதை விஜயுடைய மனநிலையை தான் ஆதவர்ஜனா பிரதிபலிக்கிறார். விஜய் சொல்லாமல் பிரதிபலிக்க முடியாது. அப்போது விஜய் உடைய முடிவு தனித்து நிற்பது என்ற முடிவு அவருடைய சொந்த முடிவாக இருக்க முடியாது. இப்போது இந்தியா முழுக்க எந்த அரசியல் நகர்வு நடந்தாலும் அதுக்கு பின்னால் பாஜகவினுடைய கை இருக்கும், பாஜகவினுடைய ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கும். அப்போ இப்போ பாஜகவுக்கு 2 திட்டம் இருக்குது.